ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி vlog சேனல். இன்றைக்கி கும்பகோணம் இட்லி பொடி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு அதில் 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அந்த வரமிளகாய் எடுத்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நான் வறுக்கிறேன். வெறும் வாணலியில் வறுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் கருகிரும். அதனால் நம்ம எண்ணெய் போட்டு இதை வறுக்கிறோம். நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. இந்த எண்ணெயிலே நம்ம பெருங்காயத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. எதுவுமே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துருங்க. லோ ஹீட்லேயே வச்சு வறுத்துட்ருங்க. இப்போ இது கூடயே நம்ம கடலைப்பருப்பு, நான் 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்தா போதும். அந்த கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துட்டோம். நல்லா வறுத்துருங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூடயே ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த கடாய் ஹீட்லேயே அந்த பூண்டை போட்டிங்கன்னா போதும். அதிலே நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே அது வறுப்பட்டுரும். நம்ம தோலோடு இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஹீட்டோடு அதை விட்டுருங்க. அதை நல்லா அதிலே கொஞ்சம் மொறுமொறுன்னு வறுப்பட்டுரும். இப்போ நம்ம ஆறின எல்லா பொருளையும் இது கூட உப்பையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பெருங்காயம், வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கிற பக்குவம் முக்கியங்க.